இங்க பெரிய பணக்கார வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து வந்து அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன நோய் இருக்குன்னு எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அதனால அந்த குழந்தையோட அப்பா அமானுஷங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண 2 பேரும் அங்க வர சொல்றாரு. வந்தவங்க குழந்தை மேல ஒரு சின்ன சுருக்கு பை வச்சுட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது இந்த குழந்தைக்கு வந்திருக்க நோய் ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்க எல்லா ஆம்பளைக்கும் வந்ததுதான் சொல்லிட்டு. இந்த குழந்தையோட அப்பா தாத்தாக்குமே இந்த நோய் வந்திருக்குன்னு அப்பதான் தெரியுது. ஏன்னா இந்த வீட்டுல முன்னாடியே செத்து போனா அவங்க தாத்தாவோட ஆவி இன்னும் அந்த குழந்தைய சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுல இருக்க மூத்த பிள்ளைங்களா பார்த்து அது கொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. நீங்க 2வது பிள்ளையா பிறந்தாலும் இன்னும் உயிரோடய இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. இப்ப அவங்க அப்பா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேக்குறாரு. பணங்களை வாஸ்து பார்த்து புதைக்கிற ஒருத்தர் எங்களுக்கு தெரியும், அவர் வர சொல்லி பணத்தை மாத்தி வேற ஒரு இடத்துல போச்சுட்டா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தையோட அப்பாவும் ஒத்துக்கிறாரு. இப்ப இந்த வாஸ்து பாக்குறவர் ஏற்கனவே வேற ஒருத்தவங்களோட எஸ்டேட்ல பணத்தை தோண்டிட்டு இருக்காரு. அங்க இருக்க மண்ணை எடுத்து வாயில வச்சு பாக்குறாரு. நோண்டி எடுத்த சவப்பட்டுல எல்லா பொருளும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. பார்த்தா அந்த பணத்தோட வாயில இருந்து பல்ல மட்டும் காணும். யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க கிட்ட அவர் கேக்குறாரு. அப்ப அந்த பாட்டிமாவோட பேரன் தான் எடுத்திருப்பான்னு தெரிய வருது. எங்க பாட்டி ஞாபகமா என்கிட்ட அது மட்டும் தான் இருக்குன்னு சொல்றான். அவனை சமாதானம் பத்தி இந்த பல்ல வாங்கி திரும்ப அதுக்குள்ளேயே வச்சிடறாங்க. இப்ப அந்த பணத்தை வேற இடத்துல வச்சுட்டு இவர் அமெரிக்கா கிளம்பி வராரு. வந்தவரும் உங்க தாத்தா போச்ச எடுத்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அப்பா கிட்ட கேக்குறாரு. அவர் அங்கிருந்து நேரம் ஒரு காட்டுக்குள்ள கூட்டு போய் காட்டுறாங்க. இந்த மாதிரி இடத்துல பணத்தை யாரும் புதைக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த கல்லறையை பார்த்தோன்னே என்னால இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த அமானுஷங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற பொண்ணு கொஞ்சம் இருங்க, நான் வேணா ஒரு சடங்கு பண்ணி இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிடுறேன்னு சொல்றா. இந்த சடங்கு தேவைக்காக 5 வெட்டியான வர சொல்றாங்க. அந்த வெட்டியானங்க பிறந்த அதே நட்சத்திரத்துல பிறந்த 5 பன்னிங்களை வெட்டி அங்க கொண்டு வராங்க. இப்ப அந்த சவப்பட்டி எடுத்துட்டு அந்த பண்ணி அந்த வேற ஒரு இடத்துல போச்சுட்டு அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க வந்து வெட்டியா மட்டும் அந்த பள்ளத்துக்குள்ள வேற ஏதாவது இருக்குமா தேட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு பாம்பு வருது, அந்த பாம்பு அவன் கொண்டுடுறான். இப்ப சவப்பட்டி எடுத்துட்டு போனவங்க புதைக்கலான்னு பாக்குறாங்க. அப்ப திடீர்னு மழை வருது. அதனால நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிடறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன் அந்த பொட்டிக்குள்ள புதையில ஏதாவது இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த பொட்டியை திறக்கிறதுக்காக உடைக்கிறான். அவன் உடைச்ச உடனே அந்த ஆவி வெளியே வந்துருது. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே எல்லாரும் ரொம்பவே பயந்துடுறாங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கு போன் பண்ணி பத்திரமா இருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அங்க போறதுக்குள்ளே அந்த குழந்தையோட அப்பா செத்து போயிடுறாரு. இப்ப அந்த வீட்டுல இருந்து ஒரு பாட்டிக்கு போன் பண்ணி உங்க பையன் செத்துட்டாரு, நம்ம அந்த பொட்டி எரிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. அந்த பாட்டியும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாங்க. அந்த சவப்பேட்டி கொண்டு போய் ஒரு நெருப்பு உடல் வச்சு எரிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆவியால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நிம்மதியா வேலையை பார்த்து கிளம்பிடுறாங்க.